அன்று முக்கியமாக பச்சரிசி மாவில் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பெருமாள் படத்தின் முன்பு இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் என்பது நமது நம்பிக்கை. பூஜை முடிந்த பிறகு விருந்தினருக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுப்பதும் நம் முன்னோர்களின் வழக்கமான வழிபாடாக உள்ளது. இந்த வழிபாடு எல்லாம் எதனால் வருகிறது என்ற புராண கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் அமைந்துள்ள திருமலையில் பீமன் என்ற குயவர் வசித்தார். இவர் பெருமாள் பக்தர். இவர் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டவர். ஆனால் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரம் தொழிலில் மூழ்கியே கிடப்பார். சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்காது. போனாலும் பூஜை முறையும் தெரியாது. தப்பி தவறி போனால் பெருமாளே நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார். ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரமில்லை. பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார். படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார். பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் கிடையாது. எனவே தான் வேலை செய்து முடித்த மீந்துவிடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார். அதே காலகட்டத்தில் அந்த பகுதியை சேர்ந்த அரசர் தொண்டைமான்